அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இந்த பேச்சுவார்த்தையை கொஞ்சம் முடிச்சு விட்டு போயிடலாமே. அதுக்கப்புறம் நம்ம உலக செய்திகள் எல்லாமே பார்த்துடலாமே. இன்று இரவுலேருந்து நாளையிலேருந்து ரொம்ப சிறப்பாக பார்த்துடலாம். என்ன பேச்சுவார்த்தை அப்படி முடிச்சு விட்டு போகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. ஈரான் தரப்பில் சரியாக விளக்கம் கொடுக்கல. அராக்சி அவர்கள் எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருந்தார். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பாதகமான சூழ்நிலை இருக்குன்றாங்க. அந்த பக்கம் ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்கிறது பார்த்தா முழுக்க அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஈரான் வந்து மண்டியிட்டதாகவே சொல்கிறாங்க. சரி, அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் அமெரிக்கா ஜேடி வான்ஸ் சொல்கிறது இல்லாமல் இந்த பக்கம் ட்ரெஸரி வர்றதை பார்த்தா அவங்க இன்னும் ஒட்டுமொத்தமாகவே தூக்கி ஒரு குண்டை போடுறாங்க. இல்லை, நீங்கள் வந்து டாலரில் தான் ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணி ஆகணும், இதுக்கப்புறம் வேறு எந்த ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் ஏற்றுமதி பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டு செக் வச்சு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவசரமாக ஓமனுக்கு கிளம்புறாங்க. எதுக்காக கிளம்புனாங்க, என்ன சொல்ல வராங்க? ஈரானில் இருக்கக்கூடிய அவங்க சென்ட்ரல் பேங்க்கு ஒரு சில எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறாங்களே, இதையெல்லாம் தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக தொகுத்து வழங்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணி வீடியோ கொடுக்கலாம். கத்தாரில் வந்து ரொம்ப ஒரு ரேர் கேஸஸாக நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த எல்என்ஜி கேஸ் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து, ராஸ் லஃப்தான் அந்த கேஸ் டெர்மினலில் ஏற்பட்ட தீ விபத்து, அதில் ஒட்டுமொத்தமாக 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. 13 பேர் உயிரிழந்ததில் 12 இந்தியர்கள். ஒரே ஒருத்தரை தான் வேறு நாட்டை சேர்ந்தவங்க, கத்தாரை சேர்ந்தவங்க யாரும் இல்லை. அதாவது அந்த தீ விபத்தில் பாருங்கள், இந்தியர்கள், அதில் நம்ம நெல்லையில் 2 பேர் இறந்துருக்காங்க. நம்ம நெல்லையில் 2 பேர், இந்தியர்கள் 13 பேர், 12 பேர், மொத்தம் 13 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு வெளிநாட்டு சதியோ ஒரு ட்ரோன் தாக்குதலோ இல்லை. இது வந்து முழுக்க இந்த ஸ்டார்டிங் பிரச்சனை தான் அது அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருந்தது கத்தார் சார்பாக. நேற்று முழுமையாக தடையெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் ஒரு ரேர் அக்கேஷனாக பெரிய அளவுக்கு நடந்தது. இந்த வரைபடத்தில் வந்து சும்மா கப்பல்கள் வந்து வரிசை கட்டிட்டு அப்படியே அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கு முன்னிருந்தே கிட்டத்தட்ட கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. என்ன ஒரு கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, மோர் தென் 30 ஆயில் டேங்கர் ஈரான்லேருந்து கிளம்பியிருக்கும் ஒரே சமயத்தில். எல்லாமே ஆல்ரெடி நிறைய லோடுலாம் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே. அப்போ அப்ராக்சிமேட்டாக 50 மில்லியன் பேரல் பக்கம் இருக்கும். 50 பில்லியன் அப்படின்னா 7 பில்லியன் அளவுக்கான ஒரு வருமானத்தை வந்து ஈட்டியிருப்பாங்க. யார்? ஈரான் தரப்பில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சஸ் இல்லையா? அதுவும் ஈரானுடைய தடைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இது நேற்றைய தடைகள்லாம் இல்லை. இந்த ஒரு சார்ட் வந்து அல்ஜசீரா வந்து வெளியிட்டிருந்தாங்க. 1979 12 பில்லியன் ஈரான் அசட்டை முடக்கிறாங்க. எப்போ? 1979. இன்றைக்கி அது வட்டி போட்டிருந்தா கூட, இன்றைக்கி வட்டி குட்டி போட்டு அந்த குட்டி பல குட்டியை போட்டிருக்கோம். ஆனால் மறுபடியும் அவங்க திருப்பி கொடுக்கும்போது வெறும் 12 பில்லியன் தான் கொடுக்குறேன்றாங்க. அதில் 1000 கண்டிஷன்றாங்க. 1984 மறுபடியும் ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம், ஈரான் தீவிரவாதத்துக்கு துணை போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட தடை விதிக்கிறாங்க. 96 அவங்களுடைய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு பொருளாதார தடை, இன்வெஸ்ட்மெண்ட், அமெரிக்காவுடைய ஆயில் செக்டர் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து ஒட்டுமொத்தமாக ஐரோப்பாவையும் சேர்த்து எல்லாமே கொண்டு வராங்க. 2006 ஐநா மூலயமா அடுத்த பொருளாதார தடைகளை வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமுக்கான தடைகள். 2012 மறுபடியும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்குது இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் அப்புறம் ஐரோப்பாவை சேர்ந்து பேன் பண்ணுறாங்க, ஆயிலெலாம் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. மறுபடியும் 2015 இதெல்லாம் நீக்குவதற்கு ஜேசிபிஓஏன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டு பொருளாதார தடை நீக்கணும்னு நினச்சாங்க. 2018 மறுபடியும் முத்தி போயிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஜேசிபிஓஏயில் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அடுத்த பொருளாதார தடை. 2025 பார்த்தோம்னா சைனீஸ்னுடைய ரிஃபைனரி இன்னும் ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து பொருளாதார தடைகளை விதித்தாங்க. அப்போ 1979 விதிக்கப்பட்ட தடை 2015 அப்படி இப்படின்னு வந்து மறுபடியும் இப்போ நீக்கிறாங்கன்னா ஈரானுக்கு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. நல்ல பாசிட்டிவ் தான். ஏன்னா நிறைய ஏற்றுமதி, அதுவும் குறிப்பாக அதில் நிறைய கப்பல் வந்து சீனாவானுடைய கப்பல் அதிகமாக இருந்ததாக சொன்னாங்க. ஈரானுடைய கப்பல் ஒரே சேர கிளம்பும்போது சீனாவுடைய கப்பலும் கிளம்புது. பட்
ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க்னுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை, கொஞ்சம் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. நேற்று இரவு நான் சொன்னதில் நிறைய பேர்த்துக்கு வந்து உடன்பாடு இருந்திருக்காது. ஏன்னா எப்படிப்பா ஈரான் இவ்வளோ அருமையான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நீ போய் இப்படி ஒரு டாபிக் போட்டிருக்கே, அந்த டாபிக் போட்டதுனால பார்க்க கூட விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்படிப்பா ஈரான் போய் சண்டை ஆகிருக்குமா, எவ்வளோ கெத்தாக போய் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்கள போயிட்டு எப்படிப்பா நீ போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி அவங்க ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டு நாங்கள் வாங்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அமெரிக்காவுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தான் அவங்க பணத்துக்கு பதில் ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன பில்லு என்னெல்லாம் தெரியாது. எங்களுக்கு தேவை எங்களுடைய ஃப்ரோசன் அசட்டை வந்து எங்களுக்கு பணமாக கொடுங்க, இல்லை எங்களை அசட்டாகவே திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. பட் இவங்க என்ன, அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அது அசட்டை மூலதனமாக்கி அந்த மூலதனத்தை கொண்டு போயிட்டு அவங்க ஃபார்மர்ஸ்கிட்ட கொடுத்து அது ஃபுல்லாக ஃபண்டாக தான் வராங்க. சோயா பீன்ஸு, கோதுமை, இன்னும் 2 அப்புறம் கார்ன், இது 3ஐயும் தான் வந்து கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இதை வந்து அவர் முழுக்க முழுக்க எதிர்க்கிறார். அது இல்லாமல் அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் மொத்தமாலாம் எடுத்துக்க முடியாது. குவாலிட்டி செக் இருக்குது, நிறைய ப்ரைஸ் கேப் இருக்குது, அப்புறம் ஒரு சில தடைகள்லாம் இருக்குது. பேஸ்ட் அப்பான் த ப்ரைஸஸ். நீங்கள் வந்து ஒரு கோதுமை ஒரு கிலோவுக்கும் அமெரிக்கா கோதுமை 20 ரூபானா எங்களுக்கு 8 ரூபாய் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெரிய தலையை வந்து எங்கள் தலையில் கட்டுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இன்னொரு தரப்பில் ஈரான் நினைக்கிறாங்கன்னா, ஏப்பா எப்படினாலும் அது முடக்கப்பட்ட சொத்து, அது நம்ம இத்தனை நாள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம இப்போ வேறு ஒரு நிதியை வந்து இங்கே விவசாயத்துக்கோ இல்லை வந்து உணவு தானியங்களுக்கோ பயன்படுத்தணும்னு நினைப்பான். அந்த ஃபண்டு எடுத்துக்கிட்டு இது உள்ள ஒரு நல்லது தானே, ஏதோ ஒரு வகையில் உள்ளே வந்தால் நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டு தானே. இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே கூட திடீர்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவுன்னு இருப்போம். எப்பயோ யாருக்கோ கொடுத்த கடனை வந்து அது வரலன்னு நினச்சிட்ருப்போம். திடீர்னு அந்த பணம் வந்து நான் அப்படி பொருளாக கொடுக்குறோம், உங்களுக்கு மளிகை சாமானாக கொடுத்துட்றேன் அப்படின்னா கூட நம்ம மாதம் வாங்குகிற மளிகை சாமான் வந்து மீதி ஆகுதில்ல, அதை வச்சு நாட்டை வளர்த்திக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். நல்லா இருக்குது ஐடியா, சூப்பராக தான் இருக்குது. இருந்தாலுமே சென்ட்ரல் பேங்க்கை வந்து நம்ம சூதாதிக்கணும், நம்ம சூதானமாக இருக்கணுன்றாங்க. ஈரானுடைய ஜுடிஷியரி சீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாருனாலும் நம்பலாம், அமெரிக்காவை மட்டும் எப்போவுமே நம்பக்கூடாது, அது வந்து எப்போவுமே நம்பிக்கையற்ற ஒரு நாடு, ஒரு அரகண்ட்டு, ஒரு செல்ஃபிஷான ஒரு நாடு, ஒரு அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒரு நாடு, அக்ரிமெண்ட்டை எப்படிலாம் கையெழுத்து போட்டு ஏமாத்தணும்னு நினைக்கிற நாட்டை நம்ம நம்பி நிற்பது சரியல்ல, கொஞ்சம் பார்த்து எப்போவுமே நொடிக்கு நொடி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றாங்க. சரி, அதனால தான் கேலிபாஃப் அவர்கள் வந்து அராக்சி அவர்களும் கேலிபாஃப் அவர்களும் ஒரு முக்கிய பயணம் ஒன்று போனாங்க. அப்புறம் இந்தியான்ற பாருங்கள், ஈரான் வந்து ஒரு முக்கிய பயணம் போகிறாங்க. இந்த 2 முக்கிய பயணத்துக்கு முன்பு கோட்டசாமி என்ன சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோட்டசாமி சொல்லியே கடைசியில் நம்ம டம்மி பீஸுன்னு நினச்சா லாட்டின் அமெரிக்காவை ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொலம்பியானுடைய தேர்தல் முழுக்க அமெரிக்காவுக்கு சாதகமாக அமைந்ததிலிருந்து கோட்டசாமி கையில் பிடிக்கவே முடியல. அர்ஜென்டினா மில்லையிலிருந்து ஆரம்பித்தது, மில்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை இல்லை நன்மையே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு ஆரம்பித்தாரோ அணையிலிருந்து லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ பிரேசில் மட்டும் தான் இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மிஞ்சி நின்றுட்டுருக்கு. அதுவுமே எப்போ தேர்தல் நடக்குதோ அன்றைக்கி காலின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த மனுஷன் அந்த குஷி மோடில் இன்றைக்கி வந்து பெருசாக பேட்டி கொடுக்க வராரு. அப்போ சொல்லும்போது மறுபடியும் இதே கதையா, இந்த கதையை கேட்டு நம்மளுக்கு பிடிச்சி போயிடும். இருந்தாலும் நான் பட்ட துன்பத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஈரான் இந்த ஒப்பந்தத்தை அனுசரித்து கரெக்டாக ஃப்ரூட்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பிரித்து மேய்ஞ்சிடுவேன், ஈரானும் அடிச்சுடுவேன், முடிச்சிடுவேன்ட்டார். தலைவரே அப்படி கொஞ்சம் ஓரமாக போங்க, போதும். நீங்களும் சரி, இதுக்கப்புறம் ஈரானும் சரி, இந்த டைலாக் தயவு செய்து நிறுத்திக்கோங்க, போதும். மக்கள் பயந்து நடுங்கினது போதும். இப்போ இது மாதிரி செய்தியெல்லாம் வந்தால் சிரிப்பு செய்தி கூட இல்லை, கண்டு கூட மாட்டேன்றாங்க. அதனால் மறுபடியும் ஈரான் வந்து மிரட்டுறதோ, இல்லை அமெரிக்கா வந்து மிரட்டுறதோ, ஈரான் அதுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்கிறதோ நம்பிக்கிட்டோம். பேச்சுவார்த்தையை சிறப்பாக முடிக்கிற வழியை பாருங்கள். உலக மக்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அது பாருங்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஆயில் ஏற்றுமதியை வந்து மிக சிறப்பாக ஓப்பன் பண்ணிட்டோம். மில்லியன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. குரூட் ஆயில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு, கிட்டத்தட்ட 73 பக்கம் வந்துடுச்சு. மேபி இன்னும் ரொம்ப தீவிரமாக குறைஞ்சிட்ருக்கும், அதனால் பார்க்கலாம். பட் தங்கம் விலை இப்போதுக்கு குறையிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஏற தான் போகுது. அது சும்மா ஒரு ஷேக்கிங்காக குறையுது. வேறு ஒரு சில காரணிகளுமே இருக்குது.
அதனால் இப்போ குறைஞ்சுலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஏறும் தான் நினைக்கிறேன். தங்க விலை ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஏறும். பட் அதை தாண்டி ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய இந்த ஒப்பந்தம் வந்து நான் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக பார்க்குறேன். வாட் எ மார்வலஸ் ஜாப், வாட் எ குட் ஜாப், குட் கை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார். அருமையாக பண்ணிட்டாரு, ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி 47 டெமோக்ராட்டிக் வந்து ஒட்டு மொத்தமாக ஸ்வைப் பண்ணிட்டோம். அவங்க மூஞ்சில் ஆடல, ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதற்கு முன்பு இந்த ஈரான்கிட்ட ஒப்பந்தம் போட்டதெல்லாம் அமெரிக்கா கிரேட் எகைன் இல்லை டவுன் எகைன்ன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அவரே தனது எக்ஸல் என்ன போடுறாருன்னா பார்த்தீங்களா, 67% ஃபேவராக, வெரி குட் தலைவா, சாதிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. 26% தான் அப்போஸ் இருக்காங்களாம். அதனால் நம்ம ஆல்மோஸ்ட் வெற்றி பெற்றுட்டோம் மாறா, நம்ம வெற்றி பெற்றுட்டோம். எனக்கு ஒன்று தான் மறுபடியும் ஒரே ஒரு பெண்டிங் மட்டும்தான் இருக்குது. அதை கொடுத்துட்டிங்கன்னா நான் போயிட்டே வந்துடுவேன். 8 போர் நிறுத்திய எனக்கு இது வந்து 9வது போர், கணக்கில் இல்லாத போர். இப்போ ஈரான் போர் வந்து இந்த போரை நிறுத்தினதுக்கு அப்புறமும் எனக்கு இன்னமும் நீங்கள் வந்து நோபல் பரிசு கொடுக்கல அப்படின்னா அந்த நோபல் பரிசுக்கு அழகில்லை, அதுக்கு மதிப்பு மரியாதை இல்லை. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கு மதிப்பு பெறும். ஏன்னா ஐ திங்க் ஐ ஹாவ் 12 or 13 13வது போரை நான் நிறுத்திருக்கேன். அவரே இப்போ கணக்கு தெரில. இப்போ இத்தனை நாளாக 7, 8க்கும்போது அக்கட்டில் பிரிண்ட் அவுட் வச்சுன்னு சுற்றுவார். இத்தனை நாள் இதுன்னு சொல்லிட்டு சுற்றுவார். பட் இப்போ அந்த மாதிரி சுற்றுற வழி இல்லை. இப்போ அது கணக்கெல்லாம் போயிடுச்சு. 13 போர் நிறுத்தினுக்கிறார். இப்போ யார்? இப்போ ஈரானும் வேறு ஏதோ ஒரு நாடு, சம்மந்தம் இல்லாத ஒரு நாடு சண்டை போட்டுனுக்கிறாங்க. அமெரிக்கா போய் நடுவில் நின்று நிறுத்தியிருக்கிறாங்க இப்போ, இல்லையா? அப்படி தான் அவர் சொல்ல வராரு. நாளைக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரலாற்றில் போனால் அப்படி தான் எழுதி வச்சுருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த அதனால் நிறுத்திட்டு எனக்கு நோபல் பரிசு கொடுங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ தான் தலைவரே கொஞ்சம் நீங்கள் என்ன உங்கள் பேச்சு கேட்டாலும் நெதன்யாகு வந்து கேட்க மாட்டேன்றாராமே, லெபனான்லேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறாராமே, அவர் வந்து பப்ளிக்காகவே சொல்கிறாங்க. அவங்க பேசி உடன்படலாம் கிடையாதுன்னு. அவனை இவர் என்ன சொல்கிற, பத்திரிகையாளர்கிட்ட யாருக்கிட்ட சொன்னாங்க? உங்ககிட்ட சொன்னாரா? உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னாரா கேட்க? இல்லை, அவர் வந்து பொதுவெளியில் பத்திரிகைகளில் போட்டாங்க அப்படின்னா சரி ஓகே, அது வேணா நான் வெரிஃபை வந்து மேக் ஷூர் பண்ணிவிட்டு பதில் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும் உங்கள்கிட்ட? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐ ஹேவ் ஏ டேலண்டட் பர்சன். எந்த போரை எங்கே நிறுத்தணுன்றது எனக்கு வந்து எல்லாமே கிளியராக தெரியும். ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். சரி, நான் நினச்சேன் தலைவர் இன்னும் ஒரு வாரத்துக்கு கையிலே பிடிக்க முடியாது. இதை வச்சுட்டு நார்மலாகவே இதற்கு முன்பு இந்த ஒப்பந்தம் போகிறதுக்கு முன்பே வந்து அமெரிக்கா வென்றது ஆச்சா போச்சான்னுவாங்க. அதெல்லாம் இப்போ ஒன்று சொல்லவா வேண்டும்? அதுவும் பாருங்கள், ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாரு, நீங்களே பாருங்கள் அந்த லிஸ்ட்டை. இந்த முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறோம். பட் பர்ச்சேஸ்டு பை ஃபுட்டு, உணவுப் பொருளை மட்டும்தான் வாங்கணும், உணவுப் பொருள் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், அமெரிக்கானுடைய விவசாயிகள்கிட்ட மட்டும்தான் வாங்கணுன்றதை உறுதி பண்ணிட்டோம். 2வது, ஈரான் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணுமோ முடிச்சிடுவேன் அப்படின்றாரு. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, வி ஹேவ் ஏ 2 திங்ஸ். நாங்கள் 2 விஷயம் நடத்தணும்னு நினச்சோம். ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். 2வது, அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றல. இது 2மே சக்ஸஸ். ஈரானுடைய 91 மில்லியன் பீப்புள் வந்து எனக்கு ஃபீட் பண்ணணும்னு தேவைன்ற மாதிரிலாம் வந்து ஃபீட் தெம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லி முடித்திருக்கிறார். ஓகே, சரி. இந்த பக்கம் நம்ம இவங்க ஈரான் தரப்பில் பார்த்துடலாம். தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த 60 நாள் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு டீம் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. என்னெல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓமனுக்கு போயிட்டாங்க. ஓமனுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டரோட சந்திப்பு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. ஈரான்லேருந்து கேலிபஃப் அவர்கள் போயிருக்கிறாரு, அராக்சி அவர்களும் போயிருக்காரு. எதுக்காகன்னா, இப்போ ஓமன் ஒத்துக்கணும். ஓமன் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணையை 60 நாளைக்கு அப்புறம் இவங்க இது மாதிரி நம்ம அடுத்து எப்படி ஃபண்டு கலெக்ட் பண்ணலாம், வேறு ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமா, இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஒரு பேச்சு. ஈரானுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் தனது கட்டுப்பாட்டுக்குள் வரணும். அது ஈரான்ற மாதிரி ஓமன் ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஓமன் என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வேணால் தெரியும். இப்போதைக்கு எனக்கு அவங்க எது ரிசல்ட் கொடுக்கல. ஃப்யூச்சர்லேயே கூட ஈரானுடன் சேர்ந்து டோலை வசூல் பண்ணுவதற்கோ வேறு எதுக்காவது அவங்க பிளான் பண்ணாங்கன்னா கூட அவங்க ஓமன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் செல்ல குட்டிகள். அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா எதிர்த்து பேச மாட்டாங்க. இல்லை அதையே மீறி இந்த பக்கம் டோல் வசூல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓமன் ஒப்புதலோடு அந்த பக்கம் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபீஸ் மாதிரி வாங்கலாம் எல்லா கப்பல்கிட்டையும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ 60 நாளைக்கு கிடையாது. ஆனால் அப்படி வாங்கலாம்னு நினச்சி தான் போயிருக்காங்க. வாங்க,
அவங்க ஒப்புதல் பெற்றால் மட்டும்தான். இதற்கு இன்னொரு செக்குமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இவங்க ஈரான் யாருக்கிட்ட போய் அணுகுறாங்களோ அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் அந்த பக்கம் வருது. யாருன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் வராரு. மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்னைக்கு கிளம்பிட்டார். அவரு கிளம்பி எங்கெங்கே வராரு அப்படின்னா நேராக அரபு நாடுகள் ஃபுல்லாகி வராரு. அரபு நாடுகள் ஃபுல்லாக வந்து யாரெல்லாம் ஈரானுக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்களோ அவங்களாம் தன் பக்கம் இழுப்பாங்க எல்லாம். அது இல்லாமல் முடக்கப்பட்ட சொத்துக்களை ரிலீஸ் பண்ணணும். அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணக்கூடாது. நேராக அமெரிக்காவுக்கு தான் ரிலீஸ் பண்ணணும். அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல, அங்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் அவர் அவசரமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த டீம் முழுவதும் ஈரான் பக்கம் சாய்ஞ்சு விடாமல் தன் பக்கம் சாய்வதற்காக வராங்க. பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. தொடர்ந்து கேலிபஃப் அவர்கள் சொல்லும்போது 12 பில்லியன் அமௌண்ட்டை ஃப்ரோசன் அசட்டை வந்து 2 பேட்சாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 பில்லியன் ஒரு 30 நாளைக்குள்ளாரையும், அடுத்த ஒரு 6 பில்லியன் வந்து அடுத்த 30 நாளைக்குள்ளாரையும் 60 நாள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோன்னாங்க. அப்போ ஈரான்கிட்ட சொன்னாங்களா, அதை பற்றி ஒரு தெளிவாக அந்த பேட்டியில் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்களோ ஜேடி வான்ஸ் அவர்களோ சொல்லும்போது நாங்கள் உணவுப் பொருளாக தான் கொடுப்போம், அதை எங்கள் விவசாயிகள் தான் பயன்பெறுவாங்க, வேறு எந்த நாட்டு விவசாயிகளும் பயன்பெற மாட்டாங்க அப்படின்றத வந்து செல்ஃபிஷின் உச்சம். இந்த கேப்பில் கூட ஒரு மனிதன் வந்து 7 கிரகத்திலும் உச்சப்பெற்ற ஒரு மனிதனால் மட்டும்தாங்க அதை வந்து சிந்திக்க முடியும். எந்த நேரத்திலையும் எந்த நொடியுமே தனக்கு சாதகமான வியாபாரத்தை மட்டுமே செய்ய முடியும் என்று நினைக்கிற ஒரே ஒரு நாடு அமெரிக்கா மட்டும்தான். நீ ஒரு சின்ன விஷயம் கூட யாரும் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது. எந்த நாடு சண்டை போட்டாலும் சரி உள்ளே போய் தடுத்து நிறுத்தி நீ இந்த பக்கம் வாங்க, நீ அந்த பக்கம் வாங்கன்ற மாதிரி. இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் சேலத்தில் ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி அப்படி தான் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அவர் ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்தாங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேண்டுக்கு நேராக நடுவில் போடுவார், பிரித்து வைக்கிறம்பா வாப்பான்னுவாங்க. நடுவில் இப்போ வந்து கடைசியில் இவர்கிட்ட பேசி நீ என்ன பண்ணாலும் லேண்டு எவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு பாதி வேலைக்கு பேசி வாங்கிட்டு இங்கே ஒரு ஷேர் ஹோல்டர் அடுத்து அவரையும் பேசிட்டு 2 பேர்த்துக்குமே வர முடியாத அளவுக்கு சைனை வாங்கிட்டு கடைசியில் அவர் ஆட்டியை போட்டு போயிடுவார். அப்போ அந்த நிலையில் தான் இந்த இடத்துல அமெரிக்கா இருக்குது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே சுவிஸ்லேயோ இல்லை வந்து அரபு நாடுகளே இருக்குது. அவங்க வியாபாரம் பண்ணது இங்கே சம்மந்தம் இல்லாமல் இவங்க தீவிரவாதத்துக்கு துணை போகிறாங்கன்னு தடை விதித்தது மட்டும்தான் அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க்லேயே வேறு எங்கேயும் கிடையாது, பணம் நையா பைசா கிடையாது. ஒரு சில இடத்துல சொத்துக்களாகவும் இருக்குது. இப்போ ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த முடக்கப்பட்ட பேங்க்கில் இருந்து ரிலீஸ் பண்ணி அவங்க எடுத்துக்க போகிறாங்க. சரி முடக்குனாங்களே, அவங்களுக்கு என்னப்பா பிரிவி பலன்னா, பாஸ் 1979 முடக்கின சொத்து பாஸ், நினச்சி பாருங்க. இதுக்கு இப்போ அதனுடைய வேல்யூ நீங்கள் நினச்சி பாருங்களேன். சரி நீங்கள் பேங்க்லேயே கூட அப்போ நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து உங்களுக்கு அந்த ஃபண்டு எவ்வளோ மாறி இருக்கும். நார்மலாகவே ஒரு ஃபண்டு வந்து 6 வருஷத்துக்கு டபுள் ஆகும் இல்லையா? இப்போ 1 கோடி ரூபாய் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ஃபண்டு பேங்க்கில் 2 கோடியாக வரும். அப்படின்னும்போது நீங்கள் 12 பில்லியன் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1979 முடக்கின சொத்து நீங்கள் நேரம் எவ்வளோ கொடுத்துருக்கணும். அதை சரி அதையாவது கொடுக்கலையே, திரும்பி கூட பார்த்தா கடைசியில் சோயாபீன்ஸாக கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஃபண்டையுமே வந்து எங்களுக்கு ஃபண்டாக தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக நாங்கள் எங்கள் விவசாயிகள்கிட்ட பேசுகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கத்தானுடைய பிரதமர் அல்தானி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிஎம் வந்து ஆக்சுவலாக நாங்கள் அக்ரிமெண்ட் எல்லாமே அதுக்கு முன்ன நாளே நாங்கள் தயாராகிட்டோம், ஈரானுமே ரொம்ப தயாராக தான் இருந்தது, இல்லை இஸ்ரேல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே வந்து முழுக்க இந்த தடை வந்து இத்தனை நாள் தள்ளி போட்டதுக்கு காரணமே இஸ்ரேல் தான். நாங்கள் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுறோம், அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணுறோம், ஈரானை கன்வின்ஸ் பண்ணுறோம், ஈரான் ஓகேன்றாங்க. பார்த்தா திடீர்னு லெபனான் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. இது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறமும் அவங்க வந்து டெரிட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் செட் ஆகலை, இது வந்து நாட் குட் அப்படின்னு இருக்காங்க. அமெரிக்காவும் கொஞ்சம் இப்படி பார்த்து வைக்கிறேன்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எதை நோக்கி நகர்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எப்படியோங்க. ஆனால் எனக்கு இன்னொன்று தோணுது, பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு என்னெல்லாம் அடி விழும். ஏன்னா இன்றைக்கி இங்கே டெல்லியில் பார்த்தோம்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி மீட் நடத்துறது. இந்த மீட்டுக்கும் ஈரான் அக்ரிமெண்ட்டுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்கா, என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, சீனாவும் ஈரானும் பயங்கர டிஸ்கஷனில் இருக்கிறாங்களே,
இனி சீனா ஒப்பந்தம் போடுகிற ஒவ்வொரு தொழிலுமே வந்து டாலரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இது அனைத்துமான பதிவுகள் இன்றைக்கி இரவு பார்த்துடலாம் நம்ம. நேட்டோ நாடுகள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வந்து இன்னுமே அப்படியே தாங்கிறாங்க. நான் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனால் என்னைக்கே அவர் அந்த தீவை வந்து எனக்கு இல்லை, நீங்கள் வந்து ஈரானுக்கு எதிராக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரோ அன்னைக்கே அவர் முடிவு பண்ணிட்டேன் நானுன்ட்டார். அப்போ ஒருவேளை கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பதவி நீக்கத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உள்கட்சி பூசலுக்கும் நாங்கள் தான் காரணம்னு சொல்ல வராரா, எங்களை எதிர்த்துட்டா நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல வராரான்னு தெரியல. பட் ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதலில் ஒரு குறிப்பிட்ட தீவை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, அது மால்தீவ்ஸ்ன்ற பாருங்கள், இந்த பக்கம் அந்த குறிப்பிட்ட தீவுக்கே நான் கொடுத்துறேன்னு சொன்னதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாத கான்ட்ராவர்சி. தொடர்ந்து நேட்டோ நாடுகளோட செயல்பாடில் உடந்தையாக இருந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டது யூகே. இதெல்லாமே பிடிக்கல. ஈவன் ஜெர்மனி, இத்தாலி அவங்க இன்னும் ரொம்ப மோசமான செயல்பாடுகளில் இருக்காங்க. இவங்களையும் நாங்கள் ஒரு கை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வெளிப்படையான ஒரு மிரட்டலாக பார்க்குறாங்க. இப்படி தாங்க ஐயா மிரட்டுறாங்க. அதாவது சட்டசபையில் பார்த்தா எதிரியும் புதிரியுமாக பேசுகிறாங்க, வெளியில் போனால் சிரிச்சுட்டு பேசுகிறாங்கன்ற மாதிரி இப்படி மைக்கை கொடுத்தா போதும் நேட்டோ நாடுகளை திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க. ஆனால் நேரில் G7 போய் பார்த்தா கட்டி கொலாவிக்கிறாங்க, நான் தான் பாஸுன்றாங்க, எல்லாம் ஓடி வந்து கை தட்டுறாங்க, தலைவான்றாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டால் எதிரிங்க மாதிரியே பேசிப்பாங்க. இப்போ ஜார்ஜியா மெலோனி அவர்கள்லாம் என்ன ஒரு வார்த்தை, எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வார்த்தை, என்கிட்ட ஃபோட்டோ எடுக்க கெஞ்சினாங்கன்னு சொல்கிறதெல்லாம். மற்ற எந்த நாடு தலைவராக இருந்தாலும் வச்சு பேச மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாமே ஒரே அங்காளி பங்காளிங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்படி எதிரியாக பேசினா கூட அவங்க திருப்பி எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே ஆகணும், ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி தானே ஆகணும். இன்றைக்கி கூட ஜெர்மனியுடைய போரிஸ் பிஸ்டோரியஸ் என்ன திரும்ப சொன்னார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து, இங்கே பாருங்கள், அமெரிக்கா பண்ண ஒரு ஃபூலிஷ்னஸ்னால ஒட்டுமொத்த எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டது, எங்கள் நாடு அதிகமாக பாதிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, நேராக நாங்கள் ஈரானுக்கிட்டே போய் பேசிடலான் இருக்கிறோம். போதும், யுத்தம் என்று மடிந்தது போதும், பொருளாதார தடையில் வீழ்ந்தது போதும், அவ்வளோதான், நாங்கள் நேராக ஈரானுக்கிட்டே போகிறோன்றாங்க. இப்போ ஜெர்மனி போய் நேராக ஈரானுக்கிட்டே பேசி டீல் பேசி யூரோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அப்போ அமெரிக்கா ஒத்துக்கும். இப்போ ரைட், வெரி குட்னு பாராட்டுவாங்க. அவங்க இதை வைத்து என்னென்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அமெரிக்க நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அந்த கார்க்கு ஐலாண்டு தூக்குற வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க டாலரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இது எல்லாமே 60 நாளைக்குள்ளார அவங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பேருக்கு மட்டும் அவங்களோட பேங்கிங் சிஸ்டம், இன்சூரன்ஸ், ஷிப்பிங் செக்யூரிட்டி, இது எல்லாமே எல்லா பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட நீக்கிட்டு தனக்கு சாதகமாக எடுத்திருந்தா கூட ஏதோ ஒரு செக் வைப்பாங்க, பார்க்கலாம் நம்ம என்ன வைக்க போகிறாங்கன்றது பார்க்கலாம். அதை ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, ஈரான் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம. அதை தாண்டி இந்த அல்பேனியாவில் வந்து தொடர்ந்து ஜெரால்டு குஷ்னர் அவர்களுடைய ஒய்ஃப், அதாவது ட்ரம்ப்போட மருமகன் ப்ளஸ் மகள், ஹோட்டலுக்கு எதிராக போராட்டம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று இன்னும் தீவிரமாக இருக்கிறது. அது பக்கத்தில் வந்து இன்னொரு தீவு, அது பேர் வந்து சனாவா, சனா தீவுன்னு ஒன்று, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாசன் ஐலாண்டு. இந்த சாசன் ஐலாண்டுலேயும் பெரிய அந்த வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்க இல்லையா, அதுவுமே அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான். தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் அவங்க பொண்ணு வழியாக இல்லை மருமகன் வழியாக எந்த ரூபத்தில் கொண்டு வந்தாலுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? த ஃப்ளமிங்கோ ரெவல்யூஷன்ஸ். இந்த ஃப்ளமிங்கோ ரெவல்யூஷன், அதாவது அந்த தீவில் இந்த ஃப்ளமிங்கோ பறவைகளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி தீவுலாம் பொதுமக்கள் போயிட்டு பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி மக்கள் எல்லாத்தையும் அந்த தடுப்பு வேலிகள்லாம் உடச்சி எரிஞ்சு அந்த தீவுக்கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த பதிவுகளுமே வந்து பார்க்க முடிகிறது. இன்று இரவு பிரிக்ஸ் கூட்டமைப்பும் ரஷ்யாவுடைய செய்திகளையும் பார்த்து விடலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.